Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி செட்டிபாளையம் சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது கோதுமை பேடா. இது ரொம்ப சிம்பிளா பண்ணலாம். அதாவது ரொம்ப எளிமையாவும் இருக்கும். இந்த ஸ்வீட் வந்து என்னன்னா நீங்க வந்து ஃப்ரிட்ஜ்ல வைக்காம வெளியிலயே ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் நம்ம வெச்சு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்கும். அதாவது என்ன மில்க் பவுடர்ல தான் நம்ம செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நம்ம கோதுமை மாவு 1 கப் எடுத்துக்கலாம். மில்க் பவுடர் 1/2 கப் எடுத்துக்கலாம். சுகர் பவுடர் 1 கப் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். First நம்ம pan அல்லது கடாய் வச்சுக்கலாம். இது வந்து என்னன்னா கீ வந்து ஆட் பண்ணாம ஃபர்ஸ்ட் நல்லா dry roast பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு panல கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். நம்ம எடுத்தோனே கீ வந்து ஆட் பண்ணிட்டோம்னா அந்த பச்சை வாசம் வந்து போகாது. அதனால நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். இது வந்து வெளியில வந்து ஒரு 2 வீக்ஸ்ல இருந்து 3 வீக்ஸ் வரைக்கும் நம்ம வெளியிலே வெச்சுக்கலாம், கெட்டு போகாம இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா 2 நிமிஷம் ஆயிருக்கு. ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கீ ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த ஸ்மெல் வந்து வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி கலரும் வந்து லைட்டா பிரவுன் கலர்ல சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். கட்டி இல்லாம உடைச்சு விடுங்க. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கட்டி இருந்ததுன்னா கட்டி எல்லாத்தையுமே உடைச்சு விட்டுறணும். இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமா ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். கூடவே நம்ம சர்க்கரை பவுடர் வந்து இதில் பாதி ஆட் பண்ணாலே போதும். மில்க் பவுடர்லேயே சுகர் இருக்கும், அதனால கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். நம்ம ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிக்கலாம். ஆறிடுச்சு. இது வந்து நம்ம என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு மாற்றிக்கலாம். இது ஜஸ்ட்டு நம்ம ஓவல் ஷேப்புக்கு மாற்றிக்கலாம். ஒரு சிலருக்கு நட்ஸ் பிடிக்குதுன்னா நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பவுடர் கூட, அதாவது சுகர் பவுடர் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கிறதுனால ஒரு 2 to 3 வீக்ஸ் வச்சுக்கலாம். சுவையான கோதுமை பேடா ரெடி. சுவையான கோதுமை பேடா ரெடி. கோதுமை பேடா எப்படி செஞ்சீங்கன்னு பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.